சிவகாசியில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்டதை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். கணேஷ்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, சிவகாசி அருகே சித்ராஜபுரம் கிழக்கு தெருவை சேர்ந்த மாரிச்செல்வம் என்ற 18 வயது இளைஞர் 6 பேர் கொண்ட மர்ம கும்பலால் தற்போது வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதையடுத்து சம்பவம் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்க முயன்ற போது அதனை தடுத்து நிறுத்திய பெற்றோர் ஆம்புலன்ஸ் வாகனத்துடன் தற்போது சிவகாசியிலிருந்து வெம்பக்கோட்டை செல்லக்கூடிய சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த இளைஞரை கொலை செய்த நபர்களை, அதாவது அந்த 6 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தால் மட்டுமே உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்புவதற்கு அனுமதிப்போம் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சாலை மறியல் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் இங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் அதனை ஏற்க மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இளைஞர், அதாவது 18 வயது இளைஞர் எதற்காக கொலை செய்யப்பட்டார், அதாவது காதல் விவகாரமா அல்லது நண்பர்களுடன் ஏற்பட்ட முன்விரோதமா என்கின்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி தற்போது அதிரடியாக தனிப்படை அமைத்து அந்த 6 பேர் கொண்ட கும்பலை தீவிரமாக தேடி வருகிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.